ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஜெய் மெயின்ஸ் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் கார்டு கிடச்சிருக்கும். உங்கள் ஸ்கோர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய மொத்த எஃபர்ட்டுடைய ஸ்கோர்ஸ் தான் இந்த ஸ்கோர்ஸு. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கோர் தான் இது. ஸோ இந்த ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணி ஃபர்தராக நம்ம எப்படி ப்ராக்ரஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் சேனல் புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 90% மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த கேட்டகரி பிலாங் பண்ணியிருக்கீங்கன்ற பார்த்துக்கிட்டு, அட்லீஸ்ட் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியா அப்படி இல்லைன்னா ஓபிசி என்சிஎலா அப்படின்னா எஸ்சிஎஸ்டி அப்படின்னா இடபிள்யூஎஸ் அந்த எந்த கேட்டகரி பிலாங் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கிட்டு அந்த கேட்டகரிக்கு பேஸ் பண்ணி உங்களுடைய பெர்சன்டைல் வந்து சப்போஸ் 90% மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கே உங்கள் ஸ்கோர் கார்டு கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஜேஇ அட்வான்ஸ்ட். அதாவது டாப் 2,50,000 கேண்டிடேட்ஸ் வந்து பேஸ்ட் அப்பான் தி கேட்டகரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. கேட்டகரி வைஸ் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து வேறுபடும். ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து 2,50,000 ஃபஸ்ட்டு 2,50,000க்குள்ளே அந்த கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஜேஇ அட்வான்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்ட் வந்து நீங்கள் போல்டாகவே நீங்கள் ஃபேஸ் பண்ணி எடுக்க பாருங்கள். ஏன்னா ஐஐடியில் ஒரு சீட் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஸோ நீங்கள் வந்து போட்டிருக்கிற மொத்த எஃபர்ட்டோடைய பலன் தான் அது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜேஇ அட்வான்ஸ்ட் எடுக்க பாருங்கள். அதுக்கு JEEADB.ac.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு போர்ட்டல் வந்து ஏற்கனவே ஓப்பன் ஆகிடுச்சு. 23/4/2026 இது வந்து மே 2ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த டேட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த எக்ஸாமை வந்து நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு நீங்கள் நல்லாவே பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு என்னுடைய விஷஸை இதுக்கு வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,600 தான். உங்களுக்கு பாதி ஃபீஸ் ரெடக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது ஏற்கனவே உங்களுக்குலாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த சான்சஸ்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஜேஇ அட்வான்ஸ்டு எழுதுறதுக்கான சான்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் டோன்ட் மிஸ் அவுட் தி ஜேஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாம். அது கொஞ்சம் போல்டாகவே ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதோடைய ப்ராசஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு எப்படின்ட்டு. இதை பற்றிய வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். ஜேஇ அட்வான்ஸ்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 காலையில் ஒரு பேப்பர் இருக்கும், மதியானம் ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ இந்த 2 பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 60 மார்க் வரும். ஸோ டோட்டல் 180 மார்க்ஸ் இருக்கும். மார்னிங் செஷனுக்கு ஒரு 180 மார்க்ஸ், ஆஃப்டர்நூன் செஷனுக்கு ஒரு 180 மார்க்ஸ். இந்த 2 செஷனை கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு செஷன் நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிங்கனாலும் வில் நாட் பி எலிஜிபிள்னு சொல்லிட்டு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த 2 மார்க்ஸும் புட் டுகெதர் உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் வந்து இது வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த நீங்கள் ஓபிசி என்சிஎலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 மார்க்ஸும் புட் டுகெதர் இட் வில் பி அரௌண்ட் 90+ இருந்துச்சுன்னா வில் பி உங்களுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு தட் இஸ் ஐஐடிஸ் வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி ரிமைனிங் கேட்டகரிஸ் இட் இஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோன்றதை அதிலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்னிங் செஷன் ஆகட்டும் இல்லை ஆஃப்டர்நூன் செஷன் ஆகட்டும், இதில் மினிமம் ஸ்கோர் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, மினிமம் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மார்க்ஸோ இல்லை 12 மார்க்ஸோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே போகாத மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் சப்போஸ் 12 மார்க்ஸுக்கு கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து யூ வில் நாட் பி எலிஜிபிள்னு சொல்லிட்டு வந்துடும். எலிஜிபிலிட்டி இல்லைன்றது நீங்கள் யூஆர் எலிஜிபிள் ஃபார் NIT + சிஸ்டம்ஸ்க்கு வந்து நீங்கள் அதில் கோர்சஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மினிமம் ஸ்கோர் வந்து நீங்கள் பிரேக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வர பாருங்கள். ஸோ ஆல் தி மார்க்ஸ் புட் டுகெதர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90+ ஓபிசி என்சிஎலுக்கு நான் சொல்கிறேன் 90+ இருந்துச்சுனாவே தென் யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் பிக்கிங் அவுட் எனி ஒன் ஆஃப் தீஸ் கோர்சஸ் இந்த ஐஐடி அப்படின்ற மாதிரி வரும். ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்கிங் இது எல்லாமே ஒரே ரேங்கிங்காக தான் இருக்கும். அதுக்கு தனியாக ரேங்கிங்லாம் எதுவும் போட மாட்டாங்க. அதே யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஐஐடிக்கே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இல்லையான்றது மட்டும்தான் அதில் வரும். ஸோ இதில் எலிஜிபிள்னு சொல்லிட்டு வந்துடுச்சுன்னா சாய்ஸ் செலெக்ஷன் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஐஐடிஸில் இருக்க கோர்சஸும் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். இதில் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா தட்ஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதில் எலிஜிபிள் ஆகிறவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் அதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எடுத்துக்கிட்டு அதில் கிளியர் பண்ணிவிட்டு ஐஐடியில் ஒரு கோர்சஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐஐடி பிராண்டுன்றது உங்கள் லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கோர்சஸ் ஆஃபர்டு பை IITM தட் இஸ் IIT மெட்ராஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ்க்கு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதுக்கு வந்து தனியாக குவாலிஃபையர் எக்ஸாம்னு சொல்லிட்டு வச்சு அதில் தான் என்ட்ரி ஆக முடியும். இந்த குவாலிஃபையர் எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் IITM மெட்ராஸ் தட் இஸ் IIT மெட்ராஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஆன்லைன் டிகிரி கோர்சஸ்க்கு தட் இஸ் டிப்ளமோ டு மாஸ்டர் லெவல் வரைக்கும் நீங்கள் இதில் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வில் பி எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இதில் வரும். இது வந்து ஆப்ஷன் 1. ஸோ ஆப்ஷன் 1 வந்து நீங்கள் 90% மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஜேஇ அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு வரும். உங்கள் ஸ்கோர் கார்ட்லேயே வந்திருக்கும். தென்
யூ டோன்ட் மிஸ் அவுட் தி அட்வான்ஸ்ட் ஆப்ஷன். அட்வான்ஸ்டு எக்ஸாம்ஸ் நீங்கள் போல்டாக எடுத்துக்கோங்க. மே 17th இது கொடுத்துருக்காங்க. போல்டாக எடுத்து நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வந்திருக்கு சார். எனக்கு வந்து ஒரு 45,000 வந்திருக்கு. என் ரேங்கிங்க்கு ஏதாவது கோர்சஸ் கிடைக்குமா? NIT ப்ளஸ் சிஸ்டம்ஸில் ஏதாவது கோர்சஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா josa.nic.in இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2025 உடைய கோர்சஸ் NIT ப்ளஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுடைய ஓப்பனிங் ரேங்க், க்ளோசிங் ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த க்ளோசிங் ரேங்க்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய ரேங்கிங் வந்து அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு உங்கள் ரேங்கிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குன்றத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுப்பாருங்க. மினிமம் ஒரு 10 கோர்சஸ்னாச்சும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுப்பாருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு NITஸில் இருக்கக்கூடிய மொத்த கோர்சஸ்ஸு, அதே மாதிரி IIITஸில் இருக்கக்கூடிய மொத்த கோர்சஸ், அதேமாதிரி GFTSல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்றதை கேட்டகரி வைஸே நான் போட்டிருக்கேன். வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் கிடைக்குன்றதை உங்களோட ரேங்கிங்க்கு பேஸ் பண்ணி நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன கோர்சஸ் வேணுன்றதை ஒரு மினிமம் ஒரு 10 கோர்சஸ்ஸு எந்தெந்த கரஸ்பாண்டிங் NITஸில் என்ன, அது வந்து NITஸில் கிடைக்குதா, அப்படி இல்லைன்னா IIITஸில் கிடைக்குதா, அப்படி இல்லைன்னா GFTஸில் கிடைக்குதான்றதை கரஸ்பாண்டிங் எந்த இன்ஸ்டியூஷன்றதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் கோர்சஸ் நோட் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸ் வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் உங்கள் ரேங்கிங்க்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்க பாருங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் கிளியராகவே போன வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து கோத்ரூ பண்ணிங்கனாவே உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு மினிமம் ஒரு 10 கோர்சஸ் வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்கள் ஜோசா ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி அவங்க வந்து இந்த JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிட்ட பிறகு, அந்த ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு அட்மிஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த சாய்ஸஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த சாய்ஸஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இந்த சாய்ஸஸ் நீங்கள் என்டர் பண்ணுறப்ப இந்த லிஸ்டஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக நீங்கள் அந்த இன்ஸ்டியூட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கோர்சஸ் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு உங்களுடைய ஸ்கோர் பேஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அலர்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் 3 வந்து சார் எனக்கு வந்து நான் கேட்ட கோர்சஸ் இதில் கிடைக்காத பட்சத்தில் நான் என்ன பண்ணுறது, நான் வந்து தனியாக ஏதாவது ஒரு பேக்கப் வச்சுக்கிட்டா எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு NITஸ், IIITஸ், GFTIs இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு எந்த கோர்சஸ் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து படிக்க பாருங்கள். ஏன்னா படிக்கிற என்வரான்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியம். அதில் சைட் பை சைட் நீங்கள் எப்படிலாம் ஸ்கில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு வரீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஃபியூச்சர் கரியர் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். எந்த என்வரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்க போகிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கோர்சஸ் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுதான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் எனக்கு NIT ப்ளஸ் சிஸ்டம்ஸில் வந்து எனக்கு வந்து எந்த கோர்சஸும் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆப்ஷன் 3ல் வந்து வருவீங்க. நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிங்க்கு ஒரு பேக்கப்பாக வந்து ஒரு 2-3 இன்ஸ்டியூஷன்ஸ், 2-3 காலேஜஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய JEE மெயின்ஸ் கோர்ஸு ப்ளஸ் 12th மார்க்ஸ் இது ரெண்டுத்தையுமே பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து கோர்சஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் ஸோ JEE மெயின் ஸ்கோர் ப்ளஸ் 12th மார்க்ஸ் ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அமிர்தா விஸ்வா வித்யாபீடம் இவங்க வந்து 50+ கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. வேறு இடத்துல அவங்க லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 30% வந்து JEE மெயின்ஸ் ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்க வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா, நீங்கள் JEE மெயின்ஸ் கோர்ஸ் வச்சு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, இதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு ரேங்க் லிஸ்ட் ஒன்று போடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் கேட்ட கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்க மாட்டேது நீங்கள் இதிலேருந்து பார்த்துக்கலாம். ரிமைனிங் 70% வந்து AEE, தட் இஸ் அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பண்ணலாம். அது ஜஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம் எக்ஸாம்ஸாக இருக்கும். நீங்கள் JEE மெயின்ஸ் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணியிருக்கிறதால நீங்கள் படிச்சிருக்காங்க. அதே ப்ரிப்ரேஷன்ஸ் இதுக்கும் போதும் உங்களுக்கு. இதுக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தட் இஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலேருந்து தான் இதுக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும்.
ஜஸ்ட் 2 மணி நேரம் தான் உங்களுக்கு. இதை நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள். இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்லாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜனவரிலேயே உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதோடைய செகண்ட் ஸ்லாட் வந்து இப்போ போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ இதில் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இதில். ஸோ ஏப்ரல் 24லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னமும் டேட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த டேட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு இந்த டேட்ஸில் ஏதாவது ஒரு ஸ்லாட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்லாட் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 ஸ்லாட். காலையில் 8:30லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்கு தான் உங்களுக்கு முடியும். ஸோ அந்த 3 ஸ்லாட்டில் நீங்கள் எந்த ஸ்லாட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே கூட ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதோடைய ஸ்கோரும் நீங்கள் வச்சுக்கலாம் சைட் பை சைடு. நீங்கள் ஜெய் மெயின்ஸ் கோர்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அப்படின்னா இதுக்கு தட் இஸ் AEEE AEEE அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அந்த இதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஸ்கோர் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் CSAPன்னு சொல்லிட்டு தட் இஸ் காமன் சீட் அலோகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா May 2nd வீக்கில் வந்து உங்களுக்கு இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் நீங்கள் இதுக்கு என்ரோல் ஆகலாம், அப்படி இல்லை இதுக்கு என்ரோல் ஆகலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன கோர்சஸ் உங்களுக்கு வேணுன்றதை உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டி. சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்து உங்களுக்கு சீட் வந்து அலோகேஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.25% தட் இஸ் 25% வந்து ஜெய் மெயின் மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ப்ளஸ் 0.75% வந்து 12th மார்க்ஸ் கன்சிடர் பண்ணி இது ரெண்டுமே கிளப் பண்ணி 70% ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ ஜெய் மெயின்ஸ் மார்க்கு இங்கேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூர் 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணியே மட்டும் ரிமைனிங் 30% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு. டேரெக்டாக நீங்கள் உங்களுடைய ஜெய் மெயின்ஸ் மார்க்ஸ் ப்ளஸ் 12th மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் 5th June 2026 இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த வெப்சைட் தட் இஸ் www.sastra.edu இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ரோல் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய 12th மார்க்ஸ் வந்துட்டா பிறகு ரிசல்ட்ஸ் வந்துட்டா பிறகு நீங்கள் இதில் வந்து என்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஐடின்றது வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு யூனிவர்சிட்டி இது வந்து. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஐடி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், விஐடிஇஇன்னு சொல்லிட்டு இவங்களும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நீங்கள் அப்பியர் ஆகாமையே இவங்க வழங்கக்கூடிய இந்த இன்டெகிரேட்டட் எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ், இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு நீங்கள் வந்து டேரெக்டாகவே நீங்கள் உங்களுடைய ஜெய் மெயின்ஸ் கோர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, ஜெய் மெயின்ஸ் கோர்ஸ் கூட நீங்கள் கேட்கலாம். உங்களோட 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணியே டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி டேரெக்டாக நீங்கள் எம்டெக் டிகிரிஸ்க்கு நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் vit.ac.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25th May 2026 கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூராக 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன கோர்சஸ் வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஃபஸ்ட் அமிர்தா யூனிவர்சிட்டிக்கு சாய்ஸ் ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஐடியில் வழங்கக்கூடிய பிடெக் ப்ரோக்ராம்ஸ் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூ ஆர் ஹேவிங் இன்டெகிரேட்டட் எம்டெக் ப்ரோக்ராம்ஸ், எம்டெக் as well as எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த இன்டெகிரேட்டட் எம்டெக் as well as எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூராக 12th மார்க்ஸ் வச்சு தான் இதுக்கு எதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எதுவும் எழுத வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் பேக்கப் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் இவங்க வந்து 5 years இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ் இவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்குது. ஸோ இதுவும் பியூர்லி +2 மார்க்ஸ் பேஸ் பண்ணி இங்கே வந்து டேட்டா சயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எம்எஸ்சி டேட்டா சயின்ஸு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க ப்ளஸ் 12th மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி இவங்க வந்து என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸு, சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அந்த கோர்சஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இவங்களும் அதே மாதிரி தான் என்ட்ரன்ஸ் ப்ளஸ் 12th மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி இவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸு, இட் இஸ் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸு, சைபர் செக்யூரிட்டி, தியரிக்கல் சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங். ஸோ இந்த கோர்சஸ்லாம் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 காலேஜஸில் நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜஸ் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து +2 தியாகராஜர் வந்து +2 ரிசல்ட்ஸை பப்ளிஷ் ஆகிட்ட பிறகு தான் எல்லாமே +2 ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிட்ட பிறகு தான் நீங்கள் பார்ப்பீங்க. சிஐடி வந்து இப்போ வெப்சைட் போர்ட்டல் வந்து டவுனில் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஏதோ ரெனியூவல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து 23rd May 2026 இவங்க வந்து இந்த டேட் வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ். தட் இஸ் ஐஐடி மெட்ராஸுங்க. இது வந்து ஐஐடி மெட்ராஸில் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த குவாலிஃபையர் எக்ஸாம்ஸு. இந்த குவாலிஃபையர் எக்ஸாம்ஸு நீங்கள் எழுதணும்னா எழுதலாம். அப்படின்னா நீங்கள் ஜெய் அட்வான்ஸ்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா யூஆர் டைரக்ட்லி எலிஜிபிள் ஃபார் ஜாயினிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை பற்றின வீடியோஸ் கூட நான் போட்டிருக்கேன். நான் குவாலிஃபையர் எக்ஸாம்ஸ்லாம் என்ன, அதேமாதிரி இதோடைய தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, டேட்டா சயின்ஸு, பிஎஸ்சி இன் டேட்டா சயின்ஸு, எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸு, ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் டேட்டா சயின்ஸ், இந்த கோர்சஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸுடைய டீட்டெயில்ஸு அதேமாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு, அதேமாதிரி உங்களுக்கு நீங்கள் எப்படிலாம் படிக்கணும், அதேமாதிரி டிப்ளமோலேருந்து ஒரு எம்டெக் டிகிரி வரைக்கும் இதில் எப்படி கோத்ரூ பண்ணுறது, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம ப்ரீஃபாகவே நான் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன். நான் அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் study.iitm.ac.in இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டிஎன்இஏங்க, தட் இஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ். இந்த அட்மிஷன்ஸ் இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 440+ காலேஜஸ் உங்களுக்கு இருக்குது, 100+ கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த காலேஜஸ் நீங்கள் எந்த காலேஜஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் டாப் காலேஜஸ் எப்படி, இதோடைய கட் ஆஃப்லாம் எப்படி இருக்கும், உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜஸ்னால் என்ன, அஃபிலியேட்டட் காலேஜஸ்னால் என்ன, எந்த காலேஜஸ் நீங்கள் ப்ரிஃபரன்சஸ் கொடுத்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பற்றி நம்ம வரப்போகிற வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா www.tneaonline.org இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் இந்த வெப்சைட் இன்னும் ஓப்பன் பண்ணல. அட்மிஷன் ப்ராசஸ் உங்களுக்கு 12th ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு இது வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம வரப்போகிற வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதேமாதிரி காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கடைசி ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அமிர்தா, சாஸ்திரா, விஐடி அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் டாப் காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. தட் இஸ் மதுரை தியாகராஜர், கோயம்புத்தூரில் சிஐடி, அதேமாதிரி பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அந்த காலேஜஸ்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஆன்லைன் கோர்சஸ். இது பற்றின டீட்டெயில்ஸும் நான் ஏற்கனவே வீடியோஸில் கொடுத்துருக்கனால ஜஸ்ட் அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதோடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நல்லாவே இருக்குது. அதை பற்றி ஃபுல்லாகவே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ. இந்த 4 ஆப்ஷன்ஸும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் பேக்கப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணிவிட்டு ஐஐடிஸ் அந்த மாதிரி டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் ப்ளேஸ் ஆயிருந்தாலும் சரி, ஒரு கோர்சஸ் நீங்கள் கிடச்சி நீங்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு NIT + சிஸ்டம்ஸில் நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் கோர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்சஸ் கொடுத்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸோ அப்படி இல்லைன்னா ஒரு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்று தான். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்தில் நீங்கள் எந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்சஸில் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அதை படிச்சுட்டே வருவீங்க. அந்த ஸ்கில்ஸை வந்து எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஒரு ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தான்ஸ் அதை பற்றிலாம் நம்ம சொல்லியிருக்கேன் நான். ஹேக்கத்தான்ஸ் அதே மாதிரி ஐடியாத்தான்ஸ் அந்த மாதிரிலாம் ஹேக்கத்தான்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் எக்ஸ்போஷர் பண்ணி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாவே இண்டஸ்ட்ரீஸ் வில் பி கீப்பிங் ஆன் வாட்சிங் யூ. அதனால் நீங்கள் ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கில்ஸ் என்ன நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வர பாருங்கள். அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு 4th இயர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காலேஜ் விட்டு நீங்கள் இன்ஸ்டியூஷன் விட்டு வெளியில் வர்றப்போ ஒரு நல்ல கரியரில் வந்து நீங்கள் நல்ல கரியரோடையே நீங்கள் வெளியில் வரலாம். இப்போ வந்து கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிகிரிஸ் மட்டும் அவங்க வந்து கேட்கறது கிடையாது. நீங்கள் என்ன வந்து உங்களால் பில்ட் பண்ண முடியுன்றது தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க பாருங்கள். அதுதான் நீங்கள் எந்த காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுன்றது முக்கியம் இல்லை, எந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுங்கிறது முக்கியம் இல்லை. அந்த கோர்ஸுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எப்படி உங்களையே வளர்த்துக்கிறீங்கன்றது தான் முக்கியமே இருக்குது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்க பாருங்கள். அதாங்க நான் கொடுத்துருக்கேன் நான். ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் ஸ்கில்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். ஸோ டாப் காலேஜ் ப்ளஸ் நோ ஸ்கில்ஸ், அங்கே வந்து நீங்கள் ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணாமையே இருந்தீங்கனாலும் யூ வில் பி ஸ்ட்ரகிளிங் இன் கேரியர். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆவரேஜ் காலேஜில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் ஸ்ட்ராங் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வளர்த்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி ஹேவிங் டாப் கரியரில் நீங்கள் ப்ளேஸ் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சாய்ஸஸ் ஏதாவது பற்றி ஏதாவது உங்களுக்கு உங்கள் ஸ்கோர்ஸ் எதாவது பேஸ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு
வேணும், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், எங்கே வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன கோர்சஸ் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஐ நீட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் கொடுத்துட்டு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பேன் நான். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுறப்ப வந்து உங்களுடைய கேட்டகரி என்ன, உங்களுடைய ரேங்கிங் என்ன, நீங்கள் எந்த கோர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த கோர்ஸுக்கு நான் இன்சைட் தமிழ்நாடா இல்லை அவுட் சைட் தமிழ்நாடுன்றதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து கொடுத்துருங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஐ வில் பி ரிப்ளைங் யூ. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல புது தகவலோடு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப்டாக இருங்க. தேங்க்யூ.